உலக நாடுகளின் எரிசக்தி தேவையில் ஒரு மிகப்பெரிய உயிர் நாடியாக விளங்குவது ஹார்முஸ் ஜலசந்தி. உலகில் உள்ள பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 25% இந்த குறுகிய கடல் பாதை வழியாக தான் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் காரணமாக இந்த பகுதி இப்போது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகைக்கு பதிலடியாக ஈரான் இந்த பாதையை அடிக்கடி மூடி வருவதால் நூற்றுக்கணக்கான எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் நடுக்கடலில் தவித்து வருகின்றன. இந்த இக்கட்டான சூழலில்தான் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கும் இந்த ஆயில் சிக்கலுக்கு ஒரு புதிய தீர்வை ஈராக் மற்றும் சிரியா நாடுகள் முன்வைத்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மூடி கிடந்த ஈராக் மற்றும் சிரியா நாடுகளுக்கு இடையேயான மிக முக்கியமான எல்லை கடப்பான ரபியா எரூபியா பாதை இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கிய போது மூடப்பட்ட இந்த பாதை பின்னர் ISIS பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியது. பல போராட்டங்களுக்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்ட இந்த எல்லையை இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்திக்கு ஒரு மாற்று பாதையாக அந்த நாடு அமைக்க திட்டமிட்டுள்ளது.